பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டா. வெல்கம் ஆல் டு அவர் யூடியூப் சேனல் ஃபீல் குட் வித் அஸ். சிங்கப்பூரில் அம்மன் கோவிலில் ஆடி மாதம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலை பற்றிலாம் தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நானுமே சில கோவிலுக்கெலாம் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் விசிட் பண்ண கோவிலில் என்னென்ன மாதிரிலாம் பூஜையெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் போன கோவில் பார்த்திங்கன்னா ஈஷூனில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தான் போயிருந்தேன். இந்த கோவிலில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க, ஜூன் 18 போல் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு அழகான கோவில் இது. நான் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கோவிலில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆனதுனால 45 டேஸ் போல் கண்டினியூஸாக இந்த மாதிரி யாக பூஜை இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்குமே அந்த பூஜை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டிலலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஆடி மந்த் அப்படிங்கிறதுனாலே அம்மன் கோயிலெல்லாம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான், பட் அன்னைக்குமே பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உலகம் முழுதுமே தகமுற காணவும், உலகம் முழுதுமே தகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி. அண்ட் இந்த கோவிலில் இந்த அம்மன் மட்டும் மாரியம்மன் மட்டும் இல்லாமல் நிறைய சுவாமி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பிரத்யங்கரா, சரஸ்வதி, அந்த மாதிரி நிறைய சுவாமி வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்களுமே இந்த பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் லேட் ஈவினிங்கில் வந்ததுனால அந்த அபிஷேகம் வந்து முடிகிற டைமில் தான் வந்திருந்தோம். ஸோ இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்து பால் அபிஷேகத்துக்கு டோக்கன் வாங்கினோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் வந்து உங்கள் நேமில் வந்து நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு என்னென்ன மாதிரி பிரசாதம்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பே மட்டும் பண்ணால் போதும், சூப்பராக அவங்களே கோயிலை ரெடி பண்ணி எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு கொடுத்துட்றாங்க. தென் வந்து அர்ச்சனை இது எல்லாமே வந்து எள்ளு விளக்கு, நெய் தீபம், அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ சாமிக்கு வந்து சாரீ, வேஷ்டி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம இந்த கோவிலே கூட நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அம்மன் மினி மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. சாரீலாம் பார்த்திங்கன்னா திருபோணம் பட்டு அது மாதிரி சாரி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு சாரி எல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கவு மில்க் தான், சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே மில்க் தான். நான் சிங்கப்பூர்லேயே இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கவு மில்க் பார்க்குறேன். மற்ற கோயிலெல்லாம் பேக்டு யூஎஸ்டி மில்காக தான் இருக்கும். ஸோ பட் இங்கே தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமேன்னு பண்ணியிருக்கேன். இந்த யாகம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் தான் அங்கே போய் உட்காந்துருந்தேன், ஆனால் ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்தது. ஸ்ரீலலிதாம்பிகையே நானுமே பார்த்திங்கன்னா அர்ச்சனை, தீபம் இதெல்லாமே வாங்கினேன். நான் பார்த்திங்கன்னா நெய் தீபம் தான் வாங்கியிருந்தேன். நான் தீபம் வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டிஸில் வந்து தீபம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நெய் தீபம், அப்புறம் எள்ளு தீபம், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு தீபம்லாம் வச்சுருந்தாங்க. தீபம் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாமிக்கு நிறைய வளையல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சா நம்ம அந்த வளையல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி ராஜகோபுரம் காமிச்சோம் இல்லையா, அது வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. லைக் இந்த கும்பாபிஷேகம் அப்போ தான் கட்டியிருக்காங்க, இதுக்கு முன்னாடிலாம் அது இல்லை. ஆனால் அது கட்டினதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கோவில். கரெக்டாக தீபம்லாம் ஏற்றிட்டு நான் யாகம்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு உள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக சாமிக்கு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களுமே பாருங்கள். ஈவினிங்கில் இந்த
இந்த யாகம் நடக்குது இல்லையா, ஸோ 45 டேஸ் கண்டினியூஸாக நடக்குது. அந்த கலசத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அம்பாளுக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. யாராவது இன்னுமே வந்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஆகஸ்ட் 2 வரைக்குமே இந்த பூஜை டெய்லியுமே நடக்குது. ஸோ அந்த யாகம்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குது. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ புதுசாக வேறு ரெனோவேட் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே நல்லா அழகாக லைட்ஸ்லாம் வந்து சூப்பராக நல்லா டால் அடிக்குது. எல்லா லைட்டும் நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கோவிலோட பிரசாதம் தான். பிகாஸ் வந்து கேன்டீன்லாம் இந்த கோவிலில் இருக்குது. சிங்கப்பூரில் எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி கேன்டீன் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. பிரசாதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணலை. பிகாஸ் வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது. நாங்கள் நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அதை நான் பண்ண முடியல. இன்னொரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இட்லி, பரோட்டா, குருமா, தோசை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கோவிலில் பரதநாட்டியம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் கவர் பண்ணியிருக்கேன். சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு வந்திருந்தோம். இது லிட்டில் இந்தியாவில் ஷராங்குன் ரோட்டில் இருக்கிற வடபத்ர காளியம்மன் கோவில் தான். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். ஆக்சுவலாக 8:30 கோவில் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் போட்டிருந்தது. நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டே தான் போனோம், ஒரு வேளை கோயில் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. பட் நல்ல வேலை, ஆடி மந்த் அப்படிங்கிறதுனால கோவில் வந்து 9:30 வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் தான். அண்ட் இந்த கோயில்லையுமே அம்மன் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய சுவாமிலாம் இருக்குது. அண்ட் இந்த கோயிலில் ஆடி உற்சவம் நடந்துகிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17 வரைக்குமே இருக்குது. ஸோ யாரும் இன்னும் இந்த கோயிலுக்கு வராதவங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. 17th இந்த பூஜை எல்லாமே நடக்குது. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து ஊஞ்சலில் வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நமஸ்தே கருடாரூடே டோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी மகாலட்சுமி. இந்த கோவிலில் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ராமர் சன்னதியுமே இருக்குது. ராமர், சீதா, அனுமன் இது எல்லாமே இங்கேயுமே இருக்குது. லாஸ்ட் டெம்பிளில் நான் காமிச்சேன் இல்லையா, வேஷ்டி சாரீ எல்லாமே கோவிலில் இருக்குது, சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கோவில்லையுமே இருக்குது. நம்ம சாமிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம இதெல்லாம் அழகாக வாங்கி கொடுக்கலாம். இந்த கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருக்கேன், நீங்களுமே பாருங்கள். நமஸ்தே கருடாரூடே டோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी மகாலட்சுமி நமோஸ்துதே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, 9:30 கிட்ட ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ மறுநாளைக்கு என்னென்ன டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும், வெளியிலையாக இருந்தாலும் சரி கோயில் உள்ளே இருக்கிறதுக்கும் சரி எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. அண்ட் இந்த அம்மனுக்கு பேக் சைடில் ரொம்ப சூப்பராக ஜடையெல்லாம் பின்னியிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு வந்து சில பூஜையெல்லாம் பண்ணாங்க. அதையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நைட்டு கூட்டம்லாம் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்களுமே கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்குமே ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய். மந்திரமூர்த்தே சதா தேவி
महालक्ष्मी नमोऽस्तु ते।